சங்கீதம் 125:1 இப்படி சொல்லுகிறது, கர்த்தரை நம்புகிறவர்கள் என்றென்றைக்கும் அசையாமல் நிலைத்திருக்கும் சீயோன் பர்வதத்தை போல் இருப்பார்கள். முதலாவதாக ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை இதுதான். நீங்கள் கர்த்தரை மாத்திரம் நம்புகிற நபர்களாக இருப்பீர்களானால் உங்களுக்கு ஆண்டவர் கொடுக்கிற வார்த்தை, நீங்கள் அசைக்கப்படுவது இல்லை. பெருவெள்ளம் வரலாம், பெரும் பிரச்சனைகள் மோதி அடிக்கலாம், பலவிதமான சூழ்நிலைகள் உன் குடும்பத்திலே வந்து தாக்கலாம். ஆனால் நீங்கள் அசையாமல் சீயோன் பர்வதத்தை போல் இருப்பீர்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அதற்கு காரணம், நீங்கள் கர்த்தர் மேல வைத்த நம்பிக்கை. நீங்கள் அவரை ஆழமாய் நம்புவீர்களானால் அசைக்கப்பட மாட்டீர்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஒருவேளை பலவிதமான சூழ்நிலை, பலவிதமான பிரச்சனை, வியாதி, பில்லி சூனிய கட்டுகள், மாந்திரிக கட்டுகள், மந்திரவாதங்கள் உங்கள் குடும்பத்தை அசைய பண்ணும்படி பல விதத்துல மோதி அடிக்கலாம். ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், நீ அவரை நம்பும் பொழுது நீ சீயோன் பர்வதத்தை போல அசைக்கப்படாமல் இருப்பாய். உன்னை அசைக்க பார்ப்பார்கள், நீ வேலை பார்க்கிற இடத்தை விட்டு அகற்ற பார்ப்பார்கள், ஆனால் அவர்கள் அகன்று போவார்கள். நீங்கள் பர்வதத்தை போல நிலைத்திருப்பீர்கள். எந்தெந்த காரியத்துல பிசாசு உங்களை அசைக்கணும்னு சொல்லி திட்டமிட்டானோ, எந்தெந்த காரியத்துல உங்கள் எதிரிகள் பிரச்சனை பண்ணி உங்களை அசைக்க வேண்டும் என்று திட்டமிட்டார்களோ அவர்கள் சோர்ந்து போகும்படி கர்த்தர் உங்களை இன்னும் ஆழமாக நிலைத்திருக்க பண்ணுவார். ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தரை நம்புகிறவர்கள் முதலாவதாக அசைக்கப்பட மாட்டார்கள். அசைக்கப்படுவது இல்லை என்று கர்த்தர் உங்களுக்கு வாக்கு பண்ணுகிறார்.